பொதுவாகவே கடகம் லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். ஜென்னாக இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி பாருங்க, பாக்கியஸ்தனியா இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. கடகராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடகம் நீங்க எவ்வளோ பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துட்டாலும் நம்ம மாதம் தோறும் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இல்ல உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு கடகம் இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பாக்கிய சனியா வந்து ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா 29 மார்ச் 2025 தோராயமா 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கதான் போகுது. ஒரு சிலர் சந்தேகத்துல கேட்கிறாங்க, சனி பயிற்சியே இப்ப இல்லைன்னு சொல்றாங்களேம்மா, அது உண்மைதானா அப்படின்னு. பொதுவா வந்து பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது இருக்கு, வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியாக போறார். புரியுதுங்களா? வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. 2 பஞ்சாங்கமும் யூஸ் பண்றது உண்டு. பெரும்பாலும் நவகிரக ஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அப்படி பயிற்சி ஆக்கக்கூடிய சனி பகவான் நான் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் கொடுக்க போறாரு. என்னென்ன ராசிகளுக்கு எந்தெந்த விதமான நற்பலன்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதும் இந்த பதிவுல நல்ல விவரமா பார்க்கலாம், விரிவா பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள், பொதுவா கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. பொதுவாகவே கடகராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க ரொம்ப அன்பானவங்க, பாசமானவங்க, ஓரளவுக்கு நேர்மையானவங்களா தான் இருப்பாங்க, ஹானஸ்டியா இருப்பாங்க. பெருசா யாரையும் ஆட்சி புடிச்சு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எண்ணம்லாம் மேலோங்காது. காரணம் என்ன அப்படின்னா குரு உச்சம் அப்படின்றதுனால இயற்கையாவே குரு அப்படின்னாலே அவர் வந்து பாருங்க இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்னு பல விதமா அவரை சொல்லலாம் இல்லைங்களா? ஆக கடகத்துக்கும் அந்த குருனோட கேரக்டர் நிறைய மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்கும் மேல சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால ரிஷபத்து மாதிரி குணங்களும் வரும். அதாவது ரொம்ப லவபிளா இருப்பாங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க, ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க, ரொம்ப 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 பாசமா இருப்பாங்க எல்லார் மேலையும். அப்ப இவங்களுக்கும் வந்து பாருங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப பாசமா எல்லார் மேலையும் இருந்தாலும் திருப்பி அந்த பாசம் அப்படின்றது இவங்க அள்ளி கொடுத்தாலும் கிள்ளி கொடுக்க கூட யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்க அதை பத்தி ரிஷபம் மாதிரி அதையே நினைச்சு உட்கார்ந்துட்டு வருத்தப்படுறது, ஒரே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் வாழக்கூடிய பர்சனாலிட்டிஸ். எதை ஒன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழாமல் சொல்ல முடியாது. சந்தோஷனாலும் அழுதுருவாங்க, துக்கம்னாலும் அழுதுருவாங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ், அதிக உணர்வு பூர்வமான ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கடகம் லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். ஜென்னாக இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். ஆனால் ஆப்போசிட் ஜெண்டர் அந்த பாசத்தை திருப்பி காமிக்க மாட்டாங்க. காமிக்கல அப்படின்னாலும் பிள்ளைங்க குழந்தை மேலே அதீத பாசம் வைப்பாங்க. அந்த குழந்தையும் பெருசாக திரும்பி காமிக்காது. குழந்தையோட ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்காரு அப்படின்னா மேபி அந்த குழந்தை வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கலாம். பட் பெரும்பாலும் அது வந்து வர்றது இல்லை. தாய் ஸ்தானத்தில் வந்து குரு இருக்காரு அப்படின்னா அம்மா மேலே பாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, பொதுவாக கடகம் இந்த 2.5 வருஷமும் பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. அதாவது சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருந்த கடகம் மட்டும்தான் எஸ்கேப் ஆனாங்க. முக்கியமாக ராகு தசை, ராகு நல்லா இருந்தார், கேது தசை, கேது நல்லா இருந்தார், குரு தசை, ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தார். இவங்க மட்டும்தான் எஸ்கேப் ஆனீங்க. மீதி பெரும்பாலான கடகம் வந்து பாருங்க ஃபேமிலியில டிவர்ஸ் அப்படின்றது வந்துச்சு, சொத்து பிரிவினை அப்படின்றது வந்துச்சு, அந்த சொத்துல ஏமாத்தப்பட்டாங்க. நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி இருந்த வீடை விற்கக்கூடிய நிலைமை, கடன் வாங்கக்கூடிய நிலைமை, உடல்நல சரியில்லாம அதுக்கு பெரிய மருத்துவ செலவு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டிவர்ஸ், பிள்ளைங்களால மன கஷ்டம், இப்படி நிறைய வந்துச்சு. நிறைய போச்சு. நிறைய வந்து சொசைட்டியில் அவமானப்பட்டது, அசிங்கப்பட்டது, இப்படி நிறைய இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அதையும் மீறி கடகம் இப்போ வந்து பாருங்க சனி பகவான் உங்களுக்கு மீனத்துக்கு போகிற சனி வந்து எப்படி வராரு அப்படின்னா பாக்கிய சனியாக வராரு. பாக்கிய சனியாக வரக்கூடியவர் கடகத்துக்கு நிறைய பாக்கியங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. பாக்கியம்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து பாருங்க ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ச்சூன், லக், குட் லக், அதிர்ஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க சனி வராரு.
அவர் ஏங்க பிடுங்கினாரு அஷ்டமத்து சனியில், ஏங்க கொடுக்குறாரு அப்படின்னா அவர் படிப்பினையே ஏற்படுத்தினார் அஷ்டமத்து சனியில். உங்களை சுற்றி இருக்கவங்க யார் யாரெல்லாம் எப்படி எப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? உங்கள் புத்தி ரொம்ப தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? இதுதான் சனி பகவான் ஏற்படுத்துறது. கவலைப்பட வேண்டாம். பாக்கிய சனியாக வந்து நிறைய பாக்கியங்களை அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்கிய சனியாக இருந்து இவர் 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அப்படின்றது வந்துடுச்சு. நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் மீறி உங்களுக்கு தம்பி ஸ்தானம், தம்பி, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அப்படி தம்பி ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் அவங்களால ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும். அது ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம், மென்டல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மோரல் சப்போர்ட் எதுவானா இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பாக்கிய சனியாக இருந்து இவர் 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம். நிறைய கடன் பட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? தனிநபர் கடன், வங்கிகளில் கடன், இந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷ காலகட்டம். அதே மாதிரி பாருங்கள், நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்க நிறைய பேர். அந்த நோயிலேருந்துலாம் ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது வரும். கடகத்துக்கு பெருசாக வந்து சத்ருக்கள் கிடையாது. அப்போ சத்ருக்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், பாக்கிய சனியாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. கடகராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். பொதுவாகவே வந்து பாருங்க, சனி கெடுக்கணும் அப்படின்னாலும் இவ்வளோண்டு கூட மிச்சம் வைக்காம கெடுப்பார். அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாலும் எல்லா அளவு கூட மிச்சம் வைக்க மாட்டார். நீங்கள் உங்களுக்கு என்ன லாபம் கொடுக்கணும்னு இருக்கோ அதை சாலிடாக கொடுத்தே தீருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சனியை வந்து பார்த்தீங்கன்னா, சனி கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, சனி தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு விஷயமும் ஜோதிடத்தில் இருக்க தான் செய்யுது. ஆக இப்போ வந்து பாருங்க, கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பாக்கிய சனி அபரிவிதமான பாக்கியங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் செய்வோம் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குரு வந்து நல்லா இருக்காரு. குரு வந்து விரைய குருவா இருக்காரு. சுப விரயங்கள் நிறைய வரும். ராகு கேதுல வந்து பார்த்தீங்கன்னா 8-2 கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கு. அது ராகு கேது பேச்சில் பார்த்துக்கலாம். கேது மட்டும் பசிஃபை பண்ணீங்கன்னா போதும். ராகுவை பசிஃபை பண்ணணும் அப்படின்றது 8ஆம் பாவத்தில் இருக்க ராகு வந்து நம்ம பிரீத்தி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு. 2ஆம் பாவம் இருக்க கேது குடும்பத்தில் வந்து பாருங்க ஒரு வியர்ட்னஸ் இருக்கும். எல்லாரும் தாமரை இலையில தண்ணி மாதிரி இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம எளிய பரிகாரம் இருக்கு. நம்ம தெருநாய்களுக்கு உணவளிப்பது அப்படின்றது, அது செய்யுங்க, போதுமானது. சரி, இப்போ அஷ்டமத்து சனியிலேருந்து வெளியே வர போறீங்க. அஷ்டமத்து சனியிலேருந்து வெளியே வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஈசன் கோயிலில் போயிட்டு சனீஸ்வரனை பார்த்துட்டு வரலாம். அது எந்த ஈசன் கோயிலாக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம திருநள்ளாறு போகலாம். திருநள்ளாறு போனால் பயங்கர கூட்டம் இருக்குங்களேங்க, முடியாதுங்களேங்க. அவங்க திருநள்ளாறில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இப்போ வந்து அவங்க இந்த மார்ச் வந்து சனி பயிற்சி அவங்க சொல்லலை. சரிங்களா? இது திருக்கணித பிரகாரம் தான் வந்து மார்ச்சில் சனி பயிற்சி. அப்போ திருநள்ளாறு பெரிய கூட்டம் அப்படின்றது இருக்காது. தாராளமாக திருநள்ளாருக்கு போங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். தர்பாரண்யேஸ்வரர் பாருங்க. ஒர்க்கிங் டேஸில் போனால் ரொம்பவே ஈஸி. தர்பாரண்யேஸ்வரர் பாருங்க, அம்பிகை சுற்றி வாங்க. சுற்றி வரும்போது நல தமயந்தி சரிதம் வரைபடமாக போட்டிருக்கோம், அதை படிச்சுட்டே சுற்றி வாங்க. அதுக்கப்புறம் அம்பிகையை வந்து பாருங்க, அம்பிகையை ஆத்மார்த்தமாக வணங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனை பார்த்துட்டு வாங்க. இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அதுக்கும் மேலே கடகம், நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துட்டாலும் நம்ம மாதம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இல்லை உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு பசுக்கு ஏதாவது கொடுங்க. ஒன்று ஒரு பெரிய வெள்ளை பூசணி துண்டு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாழைப்பழம், இல்லைன்னா 2 வாழைத்தண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க. அகத்திக்கீரை கொடுக்கலாம். அப்பா அம்மா இல்லாதவங்க, அப்பா அம்மா யாரோ ஒருத்தவங்க இல்லாதவங்க அகத்திக்கீரை கொடுங்க. மீதியெல்லாம் சாதா கீரை கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, முக்கியமாக பூசணிக்காய் கொடுங்க. நல்ல வந்து ஒரு வெள்ளை பூசணிக்காய், நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். ஆக கடகம், இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் பாக்கிய சனியா வந்து நிறைய பாக்கியங்களை கொடுக்க போறாரு. கவலையே பட வேண்டாம். பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் விமோச்சனம் அப்படின்றது வந்துருச்சு. சுய ஜாதகத்தில் கிரகங்களோட பாவங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கிரகங்களோட பாவம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட குடும்ப ஜோதிடரை நீங்கள் பார்த்து கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இந்த 2.5 வருஷம் கவலையே இல்லை, ரொம்பவே நல்லா போகும் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.